முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவை அடுத்து மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ள புதிய குடிநீர் திட்டப்பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளதால் பொதுமக்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட தெப்பக்குளம், அனுப்பானடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மணலூர், திருப்புவனம், வைகை ஆற்றுப்படுகையில் புதிதாக சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டி உள்ளிட்டவை அமைக்க 11 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனை அடுத்து வைகை ஆற்றுப்படுகையில் புதிதாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பாலரெங்காபுரத்தில் தலா 15 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 குடிநீர் தொட்டிகளும், புதுராம்நாடு ரோட்டில் 30 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டியும் அமைக்கும் பணியும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை மதுரை மேயர் மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சுமார் 5 MLT குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டத்தினை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது.